Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 20-5-2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ரிசல்ட் கெஸ்ஸிங்னு பார்த்துக்கலாம். போன மாதம் தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இதே வாரம் வந்து 120 வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 746 வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு 755 வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம பிசியில் வந்து ஒரு 65-75 கொடுத்துருந்தேன். சண்டே ரூட்டு வந்து சாட்டர்டேலேருந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு, சனிக்கிழமைலேருந்து திங்கக்கிழமை ஃபாலோ வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் தான் ஃபாலோ ஆகிருக்கு. 5 அப்படியே ஃபாலோ ஆகி வந்துச்சு. 15 65 அல்லது +1 75 கொடுத்தேன். ஆனால் 55 ரிவர்ஸில் கண்டினியூஷன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பிசி வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் சீபோர்டு 5 மேட்ச் ஆகிருக்கிற மேட்ச் பண்ணி கமெண்ட் ப்ளஸ் இன்றைக்கோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் ரிசல்ட் வந்து 120. 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட போன மாதம் ரிசல்ட் வந்து 120. அடுத்த வாரம் 505. அதுக்கடுத்த வாரம் 423. 215. போன வாரம் 746. இன்னைக்கு மண்டே ரிசல்ட் வந்து 755 வந்திருக்கு. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை எப்போதும் கேம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில கம்பெனியோட அப்டேட்லாம் மாறினதுக்கப்புறம், ப்ரைஸோட அப்டேட்லாம் வந்து அதிகமானதுக்கப்புறம் வந்து கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். போன மாதம் வந்து 120க்கு ஒன் டே பிஃபோரில் வந்து நமக்கு 974 க்ளூ நம்பரோட பிசி வந்து 35க்கு 25 ஃபாலோ ஆகிருக்கு. 20ன்றது ரிசல்ட்டில் வந்துடுச்சு. இருந்தாலும் க்ளூ நம்பரை 2 நாள் க்ளூ நம்பரை சேர்த்து பார்க்கும்போது 35க்கு அடுத்த நம்பர் 36ன்னு வரும்போது க்ளூ நம்பரில் வந்து அது 1ன்னு தான் வந்து ஷோ ஆகும். அதாவது 5 டிஜிட்குள்ளே தான் வரும். 31ன்னு வரும்போது 31க்கு -1 ரிசல்ட் வரும். 20 வந்துட்டு இல்லையா? இது ஒரு ரூட்டு. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 755. இந்த 11க்கு நமக்கு 35க்கு 36 ஃபாலோ ஆன மாதிரி 11க்கு ஒரு 12ன்னு ஃபாலோ ஆகணும். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 12க்கு -1 கால்குலேஷனில் 01ன்றது ஒரு 06ன்னு வரலாம். 06ன்னு வந்ததுன்னா வந்து 906ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ரூட்டு. அது வந்து கால்குலேஷன் மெத்தட் படி நம்ம 35க்கு ஒரு 25 ரிவர்ஸில் ஃபாலோ ஆச்சு போன மாதம். இப்போ 11க்கு ஒரு 01 அப்படி பண்ணாலும் நமக்கு வந்து இந்த 06ன்றது தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிசி கால்குலேஷன் மெத்தடில் பிசி 74 போன மாதம் திங்கக்கிழமை ரிசல்ட்டோட பிசி 74, க்ளூ நம்பரோட பிசி 35 +11 கால்குலேஷனில் டோட்டலாகவே வந்து ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகும். அப்படிங்க பார்க்கும்போது தெரியும். 120 கால்குலேட்டரில் 120 கிடைக்கும். அப்போது இதே 11 கால்குலேஷனில் இன்றைக்கி 55, க்ளூ நம்பரோட பிசி 11 +11 இதில் 77 கிடைக்குது. இந்த 77 வந்து நமக்கு 077ன்னு நாளைக்கு வரலாம். ஓகே, இல்லைன்னா ஒரு 707 கூட பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 11ன்னு வரும்போது நான் ஆல்மோஸ்ட் வந்து க்ளூ நம்பரில் 11 வந்ததுன்னா அடுத்த நாள் வந்து 02, 52, 02, 57, 07 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வரும். நீங்கள் ஒரு 707 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த 52 சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து க்ளூ நம்பரோட பிசி 11க்கு ஒரு போர்டு பார்க்கணும்னா 61க்கு +1 - 52 அல்லது 62, 61க்கு 62 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா 0 வந்து ஏ போர்டில் வரலாம். 052
அல்லது 062ன்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து போன மாதம் ரூட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். போன மாதம் அதுக்கு அடுத்த வாரம் 120 வந்து நமக்கு மண்டே ரிசல்ட்டு, செவ்வாய்க்கிழமை 505 ரிசல்ட். இதுலேயும் க்ளூ நம்பரோட 2 நாள் தான் சேர்த்து பாருங்கள். 31 31க்கு 32ன்னு போவோம். 32ன்னு போனால் நம்ம -1 எடுப்போம் 21. ஆனால் வந்து 31க்கு -20ன்ற கால்குலேஷனில் ஃபாலோ ஆகிருக்கு. அப்படி ஃபாலோ ஆகும்போது 11க்கு -1ல் ரிசல்ட் வரும். 11க்கு -1 பண்ணோம்னா 00ன்னு வரும். 00ன்னு வரும்போது 5505ன்ற மாதிரி வந்துடுச்சு. அப்போது அதே ரூட்டில் நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 11 பிசி. இதில் வந்து நம்ம 20 மைனஸ் எடுத்தோம்னா, அதாவது 11 பவர் பண்ணி 61 எடுத்து -20 எடுத்தோம்னா 41. இப்போது 41க்கு -1 எடுக்கும்போது 30ன்றது நமக்கு கிடைக்குது. 30 உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நாளைக்கு பிசியில் 30, 35 அந்த மாதிரி வரலாம். என் கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 30ன்னு வந்ததுன்னா 230 நம்பர் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 423 வந்துடுது. அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக் வந்து 746க்கு 1 டே பிஃபோர் 939 க்ளூ நம்பர்லேருந்து +1ல் ரிசல்ட் வந்துடுச்சு. க்ளூ நம்பர் 45, அடுத்து 46, அவ்வளோதான், சிம்பிளாக வந்துடுச்சு. அந்த மாதிரி இந்த 11க்கு அடுத்த நம்பர் 12ன்றது நம்ம க்ளூ நம்பரில் ஒரு 62 நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் டேரெக்டில் வந்து 12 அல்லது 21 வரலாம். 21ன்றது ஒரு 621ன்ற நம்பர். நாளைக்கு 21 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11க்கு நம்ம 12 எடுக்கும்போது 11க்கு 21ன்ற மாதிரியும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட ரிவர்ஸ் கண்டினியூஷன் 11க்கு 10ன்னு ஒரு ஃபாலோ அப்பும். அண்ட் வந்து 11க்கு 21 எடுத்துட்டோம். ஒருவேளை 20ன்ற ஃபாலோ ஆச்சுன்னா 25ன்ற பிசி ஒன்று வரும். அப்போது 2 நம்பர் இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒன்று பிசியில் வரணும், அல்லது 25 ஒன்று வரணும். 10க்கு வந்து 310ன்ற நம்பர் பெண்டிங் வந்து 25 வந்துன்னா 625ன்ற மாதிரி வரலாம். ஓகே, டோட்டலாக வந்து நாளைக்கோட கெஸ்ஸிங் இவ்வளோ தான். செவ்வாய்க்கிழமை சிம்பிளாக இருக்கனால மெயினாக வந்து இந்த க்ளூ நம்பரோட அடுத்த டிஜிட் வந்து ரிசல்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். போன மாதம் இந்த 120க்கு ஒரு நாள் முன்னாடி 974. ஆனால் வந்து அதுக்கு 1 டே பிஃபோரில் க்ளூ நம்பர் இங்கே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையோட க்ளூ நம்பர் 152. இந்த 152ல் சென்டர் போர்டு பவர் பண்ணால் 102ன்னு வரும். நமக்கு 120 ரிசல்ட்டாக வந்துருச்சு. அண்ட் வந்து போன வாரமும் பாருங்கள், இங்கே 141ல் சென்டர் போர்டு பவர் பண்ணால் 191 வரும். ஆனால் லாஸ்ட் போர்டு பவர் ஆனால் 146, ரிசல்ட்டு 746. அப்போ வந்து சண்டேவோட ரிசல்ட் வந்து க்ளூ நம்பர்லேருந்து ஃபாலோ ஆகிறதுனால சண்டே க்ளூ நம்பர் வந்து 531. இந்த 531 சி போர்டு பவரானா 36, சென்டர் போர்டு பவரானா 81 இப்படி வரணும். அதில் 2 நம்பர் தனியாக கொடுக்குறேன். 36 அல்லது 81 அப்படி வரணும். ரெண்டுத்துக்குமே வந்து ஏ போர்டு வந்து 236 அல்லது 281 வரும். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸ் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு பேரில் 906 அண்ட் வந்து 077 இது ஒரு பேரு. அடுத்து 052, 062, 621, 625 வந்து 310 and 281. ஓகே, 4 செட்டு பேரு. பிசியில்
ஈசியில் 52, 62, 21, 25 4 செட்டு வரலாம். அண்ட் வந்து இந்த 8 நம்பரில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க ஒரு 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0, 52, 621, 0, 77, 281. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மொத்தமாக கொடுத்துருக்க 8 நம்பரில் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அல்லது கம்மியாக விளாட்ணும்னு நினைக்கிறவங்க பிசியில் கொடுத்துருக்குற 4 செட்டில் எடுத்து கெஸ்ஸிக்கு மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். நாளைக்கு ஒரு சிறந்த கெஸ்ஸிங்கோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.